வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சிம்மம் ராசி வாழ்க்கையில் மரியாதை என்பது உங்களுடைய வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய கண்ணும் மூச்சாகவும் இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில மரியாதை மட்டும் தாங்க. சுயமரியாதை என்பது நீங்கள் எப்பொழுதுமே யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாராக எதிரில் இருந்தாலுமே உங்களுடைய மரியாதை போகக்கூடிய விஷயங்கள் நடந்தால் யாராக இருந்தாலும் நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில மரியாதை என்பது இந்த ஒரு நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு காலத்தில் நீங்கள் பெற்று வைத்திருந்த மரியாதை திடீரென்று குறைந்தது போல உங்களுக்கு தோன்றிய தருணங்கள் உங்களை மிகவும் பாதிப்புக்கு ஆளாக்குங்க. நீங்க மனதிற்குள்ள அவ்வளவு தைரியத்துடனும் அவ்வளவு மரியாதையுடனும் நீங்க வாழ்க்கையில இவ்வளவு மரியாதையை நீங்க தேடி வைத்திருப்பீங்க. சொத்து செல்வத்தை நீங்க தேடி வைத்ததை விட அதிகமான மனிதர்களையும் அதிகமான ஒரு மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்பொழுதுமே தேடி வைத்திருப்பீங்க. அது இந்த ஒரு நேரத்தில் குறைவது போல உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். நீங்க சொல்வதை கேட்காமல் போன சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில உருவாகவும் ஆரம்பிக்கும். நீங்க சொல்வதை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் கேட்க மாட்டாங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களும் இந்த ஒரு நேரத்தில் கேட்க மாட்டாங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கோபங்கள், என்ன செய்வது, ஏது செய்வது, இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கோபங்கள் இந்த ஒரு நேரத்தில் வந்து கொண்டே தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை சேர்த்து வைத்தீங்களோ இல்லையோ, எல்லாத்தையும் விடவும் இந்த மரியாதை என்பதை நீங்க அதிகமாகவே சேர்த்து வைத்தீங்க. அந்த ஒரு மரியாதை இந்த ஒரு நேரத்தில் உங்களிடம் இருந்து போகும் பொழுது அவ்வளவு கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா, இது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக நீங்கள் நிச்சயமா கூறவே வேண்டுங்க. உங்களுடைய உள்ளார்ந்த நம்பிக்கையும் குலைந்து போயிருக்கும். நான் எவ்வளவோ தாழ்ந்து விட்டேனா என்ற ஒரு கேள்வி உங்களுடைய உள்ளுக்குள் உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். இது உங்களை காயப்படுத்தி உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், கெட்ட ஒரு மனிதராக உங்களை மாற வைத்துக் கொண்டேதாங்க இருக்கும். இனிமே முடிந்த அளவுக்கு இதை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய கோபத்தை, இல்லை என்றால் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீங்க. என்னுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு நான் வேறு ஏதாவது ஒன்றை செய்ய போகிறேன் என்று கூறி உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடுவீங்க. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. இந்த ஒரு அனுபவம் உண்மையான ஒரு மரியாதையை வெளியில் கிடைப்பது கிடையாது. அது உங்களுடைய உள்ளுக்குள் இருந்து வர வேண்டும் என்பதை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். நான் எவ்வளவோ நபர்களுக்கு நன்மைகள் செய்து அவர்களுடைய வாழ்க்கையில உதவிகளை செய்து மரியாதையை சம்பாதித்து வைத்தேன். ஆனால் இது எல்லாமே ஒரு நிமிடத்தில் போய்விட்டது என்ற ஒரு கவலைகள் உங்களை நிச்சயமாக ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். அதே போல மரியாதை ஒரு பக்கம் போனது, மற்றொரு பக்கம் நண்பர்கள் வட்டத்தில் ஒரு பிரிவும் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் நம்பியிருந்த நண்பர்கள் வட்டத்தில் ஏற்பட்ட பிரிவு உங்களுடைய மனதில் ஒரு பெரிய ஒரு வெற்றிடத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கும். ஆனால் நீங்க இப்படி நினைத்திருக்கவே மாட்டீங்க. எல்லாருமே சகஜமாகத்தாங்க பேசிக்கொண்டு இருந்திருப்பீங்க போன மாதங்கள் வரை. ஆனால் இந்த ஒரு நேரத்துல என்ன ஆகிவிட்டது என்று தெரிந்திருக்காது. ஒரு சில நபர்களுக்குள் அவர்களுக்குள்ளேயே மனதிற்குள் எதையாவது ஒன்றை நினைத்து வைத்துக் கொண்டு தவறாக பேசாமல் இருப்பாங்க. அதனால அனைவருக்குள்ளேயும் சின்ன சின்ன முன் பகைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால இந்த ஒரு நேரத்தில் நண்பர்கள் வட்டத்தில் சின்ன சின்ன பிரிவுகள் ஏற்பட்டு மனதிற்குள் ஒரு வெற்றிடம் உருவானது போல உங்களுக்குள்ள தோன்றவும் ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் சிரித்து பேசி கொண்டிருந்தவங்க இப்போது தூரமாகி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போவாங்க. ஆனால் இதெல்லாம் நடக்குமா என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. சாதாரணமாக தினசரி நடப்பது போல என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நண்பர்களாக இருக்கலாம், காதல் உறவாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளாகவும் இருக்கலாம், அவர்கள் அனைவருமே உங்களை விட்டு நிச்சயமாக தூரமாக போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக இது நிச்சயமாக இருக்கும். சிலர் முற்றிலும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போயிருப்பாங்க. உங்களிடம் பேசவும் மாட்டாங்க. உங்கள் நம்பர்ல இருந்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஏன் இப்படி பண்றாங்க, எதற்காக இப்படி பண்றாங்கன்னு கூட தெரியாமல் நடந்திருக்கலாம். இந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு புரியாமல் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். எங்கே தவறு நடந்தது என்று நீங்கள் பலமுறை யோசித்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் அதற்கான விடை என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காம தாங்க இருக்கும். இந்த ஒரு பிரிவு உங்களை தனிமையில தள்ளினாலுமே யார் உண்மையானவங்க என்பதை உங்களுக்கு தெளிவாக காட்டி கொடுக்கும். அதனால இந்த ஒரு நேரத்துல நீங்க உண்மை என்பதை அறிந்து இதற்கப்புறம் நீங்கள் போய் யாரிடமும் பேச மாட்டீங்க. அப்படியே இருந்து கொள்வது தாங்க உங்களுக்கு மிகவும் நல்லது. இதெல்லாம் போன மாதம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்க போகிறது. அது என்ன மாற்றங்கள் என்று அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் தலைமை பண்பு என்பது வெளிப்பட ஆரம்பிக்கும். போன ஒரு நேரத்துல உங்களுக்கு மரியாதை போயிருந்த
இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களால் மரியாதையை நிச்சயமாக காப்பாற்றி கொள்ள முடியும். அதற்காகத்தான் தலைமை பண்பு என்பது உங்களுக்குள்ள கிடைத்திருக்கும். அது இந்த ஒரு நேரத்தில் வெளியவும் வரும். நீங்கள் பிறந்ததை வழி நடத்துவதற்காகத்தான் என்பதை இந்த ஒரு காலம் உங்களுக்குள்ள நிரூபித்து கொடுக்கும். சில தவறான மனிதர்கள் தவறான வழிகளில் போய் கொண்டிருப்பாங்க. அவங்கள நீங்க சரியான ஒரு மனிதர்களாக மாற்றி கொடுப்பீங்க. அவர்கள் மீண்டும் அவர்களுடைய வாழ்க்கையில திருந்தி நல்ல ஒரு நிலைமைக்கு போய் உங்களை மீண்டும் தேடி வருவாங்க. தேடி வந்து உங்களால தான் என்னுடைய வாழ்க்கை இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு என்று உங்களை பார்த்து அவங்க நன்றி கூறிவிட்டு போவாங்க. இந்த ஒரு நேரத்துல நீங்க உணர ஆரம்பிப்பீங்க, நம்ம சாதாரணமாக செய்த சில உதவிகள் மற்ற நபர்களின் வாழ்க்கையை மாத்திருக்கு. இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ண வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்திருக்கும். அதனால தலைமை பண்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில இனிமே நல்லது என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. உங்களுடைய தலைமை பண்பு சில இடங்கள்ல மிக தெளிவாக வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், நடத்தக்கூடிய சில மனிதர்களை நடத்தக்கூடிய சில விதங்கள், இது அனைத்தையும் பார்த்து அனைவரும் உங்களை விரும்பி வருவாங்க. பிரச்சனைகள் நடந்தால் அதை எப்படி நீங்க தீர்த்து விடுவீங்க, கஷ்டங்கள் வந்தால் அதை எப்படி கூட இருந்து நீங்கள் அதிலிருந்து வெளியில் வர வைப்பீங்க என அனைத்துமே இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய உண்மையான முகங்கள் அனைவருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் முடிவுகளை சரியாக எடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக அனைவருக்கும் தெரிய ஆரம்பிப்பீங்க. அதனால அனைவரும் உங்களை பார்த்து பெருமைப்பட ஆரம்பிப்பாங்க. அதனால அனைவருடைய தலைமையை வந்து உங்களைத்தான் அனைவருமே நிச்சயமாக நினைத்திருப்பாங்க. உங்களுடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், உங்களுடைய செயல்களாக இருக்கட்டும், இவை அனைத்துமே மற்றவங்களை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்காது. இது அனைத்துமே மற்றவங்களை வாழ்க்கையில எப்படி முன்னேற்றி கொண்டு போனோமோ அந்த அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். யார் எவ்வளவு பெரிய தவறு செய்து வந்தாலுமே அவர்களுடைய மனதளவில் நீங்க உங்களுடைய வார்த்தைகளை வைத்து மனதை மாற்றி விடுவீங்க. அந்த அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். மக்கள் உங்களை நம்பி உங்களுடைய பின்னால் வர ஆரம்பிப்பாங்க. நான் ஒரு தலைமை பண்பு இருக்கக்கூடிய மனிதன் என்கிற ஒரு உணர்வு உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். இதனால போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஆதரவும் நிச்சயமாக கிடைக்கும். அதே போல குடும்பத்தில் இருந்தும் ஒரு சந்தோஷங்கள் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கிவிடும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த கடன் பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் என அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் குறைய ஆரம்பிக்கும். அதனுடைய இடத்தில் சந்தோஷம் என்பது வர ஆரம்பிக்கும். உங்களாலும் போதுமான அளவுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும். போதுமான அளவுக்கு நீங்க பணத்தை கொடுப்பீங்க. குடும்பத்தையும் நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் தலைமை பண்பை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் குடும்பத்தையும் ஒரு பக்கம் நீங்க பார்த்து கொள்வீங்க. அதனால போதுமான அளவுக்கு சந்தோஷங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இந்த ஒரு இடத்தில் சந்தோஷங்கள் உருவாகுவது மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றங்களை தேடி கொடுக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உடன் பிறந்தவர்களுடன் சண்டை மட்டுமே இட்டு கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் வாழ்க்கை எல்லாத்தையும் அறிந்து புரிந்து வைத்துக்கொண்டு யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மைக்கு நீங்க மாறிவிடுவீங்க. குடும்பத்தோடு செலவிடக்கூடிய நேரங்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமா தேடியும் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றியையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அடையவோ செய்வீங்க. அதனால நீங்கள் குடும்பத்துடன் எல்லா விதமான நேரங்களையும் நீங்கள் செலவிட்டு பாருங்க. போதுமான அளவுக்கு உங்களுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும். சிரிப்பு, அன்பு, ஒற்றுமை இவை அனைத்தும் உங்களுடைய வீட்டில் மீண்டும் நிலைத்து ஒரு சிரிப்பு நிறைந்த ஒரு குடும்பமாக உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். இந்த ஒரு சூழல் உங்களுடைய மனதுக்கு மிகப்பெரிய ஒரு அமைதியை நிச்சயமா தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி. இந்த அனைத்தையும் பார்த்து அனைவரும் உங்களை விரும்பி வருவாங்க. பிரச்சனைகள் நடந்தால் அதை எப்படி நீங்க தீர்த்து விடுவீங்க, கஷ்டங்கள் வந்தால் அதை எப்படி கூட இருந்து நீங்கள் அதிலிருந்து வெளியில் வர வைப்பீங்க என அனைத்துமே இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய உண்மையான முகங்கள் அனைவருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் முடிவுகளை சரியாக எடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக அனைவருக்கும் தெரிய ஆரம்பிப்பீங்க. அதனால அனைவரும் உங்களை பார்த்து பெருமைப்பட ஆரம்பிப்பாங்க. அதனால அனைவருடைய தலைமையை வந்து உங்களைத்தான் அனைவருமே நிச்சயமாக நினைத்திருப்பாங்க. உங்களுடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், உங்களுடைய செயல்களாக இருக்கட்டும், இவை அனைத்துமே மற்றவங்களை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்காது. இது அனைத்துமே மற்றவங்களை வாழ்க்கையில எப்படி முன்னேற்றி கொண்டு போனோமோ அந்த அளவுக்கு நிச்சயமாக இருக்கும்.
யார் எவ்வளவு பெரிய தவறு செய்து வந்தாலுமே அவர்களுடைய மனதளவில் நீங்க உங்களுடைய வார்த்தைகளை வைத்து மனதை மாற்றி விடுவீங்க. அந்த அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். மக்கள் உங்களை நம்பி உங்களுடைய பின்னால் வர ஆரம்பிப்பாங்க. நான் ஒரு தலைமை பண்பு இருக்கக்கூடிய மனிதன் என்கிற ஒரு உணர்வு உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். இதனால போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஆதரவும் நிச்சயமாக கிடைக்கும். அதே போல குடும்பத்தில் இருந்தும் ஒரு சந்தோஷங்கள் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கிவிடும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த கடன் பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் என அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் குறைய ஆரம்பிக்கும். அதனுடைய இடத்தில் சந்தோஷம் என்பது வர ஆரம்பிக்கும். உங்களாலும் போதுமான அளவுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும். போதுமான அளவுக்கு நீங்க பணத்தை கொடுப்பீங்க. குடும்பத்தையும் நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் தலைமை பண்பை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் குடும்பத்தையும் ஒரு பக்கம் நீங்க பார்த்து கொள்வீங்க. அதனால போதுமான அளவுக்கு சந்தோஷங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இந்த ஒரு இடத்தில் சந்தோஷங்கள் உருவாகுவது மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றங்களை தேடி கொடுக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உடன் பிறந்தவர்களுடன் சண்டை மட்டுமே இட்டு கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் வாழ்க்கை எல்லாத்தையும் அறிந்து புரிந்து வைத்துக்கொண்டு யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மைக்கு நீங்க மாறிவிடுவீங்க. குடும்பத்தோடு செலவிடக்கூடிய நேரங்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமா தேடியும் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றியையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அடையவோ செய்வீங்க.